ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமன் நாராயணியம் 52வது தசகம். நான்முகனே மயங்குதல். अन्यावतारनिकरेष्वनिरीक्षितं ते भूमातिरेकमभिवीक्ष्य तदागमोक्षे ब्रह्मा परीक्षितुमनास परोक्षभावं நின்யேதவல்சகணான் பிரவிதத்ய மாயாம். இந்த 52வது தசகத்தில் பிரம்மாவின் கர்வத்தை அடக்கிறதை பற்றி சொல்றார் பட்டதிரி. அவர் 1வது ஸ்லோகத்தில் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, பிரம்மதேவர் நீ முன்னால் செய்த பல அவதாரங்களில் காணப்படாத சில அதிசயமான உன் மகிமையை உன் கிருஷ்ண அவதாரத்தில், அதிலும் இந்த அகாசுரன் மோட்சத்தில் கண்டார். உடனே உன்னை சோதிக்க எண்ணி இதன் பொருட்டாக ஒரு மாயையை உண்டு பண்ணி கன்று கூட்டங்களை காணாமல் போகும்படி செய்தார் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். वत्सानवीक्ष्य विवशे पशुपूत्करे थान् आनेतु काम इव दातृमतानुवर्ती त्वं सामि भुक्तकपलो कदवांस्तदानीं भुक्तां स्थिरोदितसरोजभवकुमारान्. இந்த 2வது ஸ்லோகத்தில் பட்டதிரி கிருஷ்ணன் கன்றுகளை தேடுறதை பற்றி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, இடைய சிறுவர்கள் கன்றுகளை காணாமல் மிகவும் கலங்கினார்கள். உடனே நீ அந்த பிரம்மதேவருக்கு அனுகூலம் செய்வது போல் பாதி சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது கையில் சோற்றுருண்டையோடு கன்றுகளை தேடச் சென்றாய். இந்த சமயம் பார்த்து பிரம்மதேவர் சிறுவர்களையும் மறைத்து வைத்தார் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். மத்சாயிதஸ்ததனு கோபகணாயிதஸ்த்வம் சிக்யாதி பாண்டமுரளீ கவளாதிரூபஹ ப்ராக்வத் விஹ்ருத்ய விபினேஷு சிராய சாயம் த்வம் மாயயாத பகுதா வ்ரஜமாயயாத. இந்த 3வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, பிறகு நீ உன் மாயையால் கன்றுகளாகவும் இடைச்சிறுவர்களாகவும் ஆனாய். மேலும் நீயே உரி, இதில் உள்ள பாத்திரம், புல்லாங்குழல், அன்னம், கபளம் முதலியவைகளாகவும் நீ வேஷம் கொண்டாய். முன் போலவே காடுகளில் நீண்ட நேரம் விளையாடினாய். பிறகு மாலை நேரம் கோகுலம் திரும்பி வந்தாயல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்ற. துவாமேவ சிக்ய கவளாதிமயம் ததானு பூயஸ்த்வமேவ பசுவல்சகபாலரூபஹ கோரூபிணீபிரபி கோபவதோ மயீபிர் ஆசாதிதோசி ஜனனீபிரதி பிரஹர்ஷாத். இந்த 4வது ஸ்லோகத்தில் கோபிகைகள் பசுக்கள் சந்தோஷம் அடைகிறத பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, கன்றுகளாய் இடைச்சிறுவர்களாய் தோன்றிய நீ உரி, அன்ன, கபளம் முதலிய வேஷம் கொண்ட நீயே தரித்து வந்தாய். உன் உருவத்தையும் எடுத்து நீயே உன்னை தூக்கி கொண்டும் எடுத்துக்கொண்டும் ஆயர்பாடிக்கு சென்றாய். அப்பொழுது இடைச்சிறுவர்களின் தாய்மார்கள் கன்றுகளின் தாய் பசுக்கள் எப்பொழுதும் இல்லாத மகிழ்ச்சியோடு உன்னை வரவேற்றனர் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். ஜீவம் ஹி கஞ்சிதபி மானவசாத் ஸ்வகீயம் மத்வா தனூஜயிதி ராக பரம் வஹந்த்யஹ ஆத்மானமேவ து பவந்தமவாப்ய சூனும் பிரீதிம் யயுர்ன கியதிம் வனிதாஸ்ச காவஹ. இந்த 5வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் குழந்தையாக அடைந்த ஆனந்தத்தை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, ஏதோ ஒரு ஜீவனை மகனாக பெற்று இவன் என் உயிர் என்று அபிமானம் கொண்ட அளவு கடந்த பாசத்தை அவன் மீது வைக்கும்போது ஒவ்வொரு ஜீவனிலும் ஆத்மாவாக நிற்கும் உன்னையே பிள்ளையாகவும் கன்றாகவும் அடைந்த ஆயர்குல கோபியரும் பசுக்களும் எவ்வளவு ஆனந்தம் அடைந்தார்கள் என்பது ஆச்சரியமே இல்லை அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல். ஏவம் பிரதிக்ஷண விஜృంభిத ஹர்ஷபார நிசேஷ கோபகணலாளித பூரி மூர்த்திம் த்வாமக்ரஜோ பிபுபுதே கில வல்சராந்தே
பிரம்மாத்மனோரபி மகான் யுவயோ விசேஷக. இந்த 6வது ஸ்லோகத்தில் பலராமன் பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, இப்படி நீ பல வடிவத்தில் இருக்கும் உன்னை ஆயர்பாடியில் கோபிகைகள் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சி பொங்க உன்னை சீராட்டினார்கள். இப்படி இருந்தும் உன் தமையனான பலராமன் வருஷ கடைசியில்தான் உன்னை அறிந்தான். நீங்கள் இருவரும் ஒரே பிரம்மத்தின் வடிவங்கள். ஆனாலும் உங்கள் இருவருக்கும் இடையே விசேஷமான வேறுபாடுகள் காணப்பட்டது அல்லவா குருவாயூரப்பான்னு பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார். वर्षावतौ नवपुरातनवल्सपालान् दृष्ट्वा विवेकमसृणे द्रुहिणे विमूटे प्रादीदृशप्रतिनवान् मकुडाङ्गदादि भूषांश्च दुर्भुजयुजः सजलाम्पुतापान्. இந்த 7வது ஸ்லோகத்தில் பிரம்மாவும் மோகிக்கிறத பற்றி வர்ணிக்கிறார் பட்டத்திரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, வருஷ முடிவில் பிரம்மதேவர் புதிய கன்றுகள், புதிய இடைச்சிறுவர்கள், தான் ஒழித்து வைத்த பழைய கன்றுகள், பழைய இடைச்சிறுவர்களை பார்த்தார். புதியதேது பழையதேது என்று பிரம்மதேவர் பகுத்தறிவு முடியாமல் மயக்கமடைந்தார். உடனே பிரம்மதேவரின் மயக்கத்தை போக்க எண்ணிய நீ அப்பொழுது புதிய கன்றுகள், இடைய சிறுவர்கள், புதிய உருவங்கள் ஒவ்வொன்றையும் கிரீடம், தோள்வளை முதலியவை அணிந்து 4 கைகளுடன் நீருண்ட மேகம் போல் உன்னுடைய திவ்ய ஸ்வரூபத்தை பிரம்மதேவருக்கு காண்பித்தாய் அல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். பிரத்யேகமேவ கமலா பரிலாலிதாங்கான் भोगीन्द्रभोगशयनान् नयनापि रामान् लीलानिमीलितदृशसनकादियोगी व्यासेवितान् कमलभूर्भवदो ददर्श. இந்த 8வது ஸ்லோகத்தில் எங்கும் பிரம்மதேவர் நாராயணனை காண்றதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, மாயையால் கன்றுகளையும் கோபகுமாரர்களையும் முன்பு உருவம் கொண்டிருந்த ஒவ்வொருவரும் லக்ஷ்மி தேவியால் சீராட்டப்பட்ட அவயவங்களை பெற்றிருந்தார்கள். சர்ப்ப அரசனான ஆதிசேஷன் மீது படுத்துக்கொண்டு யோக நித்ரையில் ஆழ்ந்திருக்க சனகாதி முனிவர்களால் வணங்கப்பட்ட உன் வடிவத்தையே பிரம்மதேவர் கண்டார் அல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். நாராயணாகிருதிமசங்கியதமாம் நிரீக்ஷ்ய சர்வத்ர சேவகமபிஸ்வமவேக்ஷ்ய தாத்தா மாயாநிமக்னஹ்ருதயோ விமுமோஹயாவ தேகோ பபூவித ததா கபளார்த்தபாணிஹி. இந்த 9வது ஸ்லோகத்தில் பிரம்மதேவர் கிருஷ்ணன் தோன்றுதலை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பிரம்மதேவர் எண்ணற்ற நாராயணனின் வடிவங்களை கண்டார். எல்லா இடங்களிலும் உன்னை சேவகனாக இருப்பதை கண்டார். மாயையில் மூழ்கி தன் அறிவினை இழந்தார் பிரம்மதேவர். அப்பொழுது நீ அனைத்து வடிவங்களையும் உன்னில் அடக்கி நீ ஒருவனாக கையில் பாதி சாப்பிட்ட அன்ன கபலத்துடன் பிரம்மதேவர் முன்னே தோன்றினாய் அல்லவா குருவாயூரப்பா. இன்னும் குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். நஸ்யன்மதே ததனு விஸ்வபதிம் முஹுஸ்த்வாம் நத்வா சனூதவதித்தாதரிதாமயாதே போதை சமம் பிரமுதிதை பிரவிஷன்னிகேதம் மாதாலயாதி பவிபோ பரிபாஹி ரோகாத். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா. இந்த 10வது ஸ்லோகத்தில் பிரம்மதேவர் பகவானை ஸ்தோத்திரம் செய்கிறதை பற்றி சொல்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அதன் பின் பிரம்மதேவர் தன் கர்வத்தை விட்டொழித்து உலகிற்கெல்லாம் நாயகனான உன்னை அடிக்கடி நமஸ்கரித்து ஸ்தோத்திரம் செய்தார். பிறகு தன் இருப்பிடமான சத்தியலோகத்திற்கு திரும்பினார். பிறகு பழையபடி நீயும் கோபச் சிறுவர்களும் கன்றுகளும் வீட்டிற்கு திரும்பினீர்கள் அல்லவா குருவாயூரப்பா. அத்தகைய நீயே என்னை வியாதியிலிருந்து என்னை காக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அப்படியே நாமும் குருவாயூரப்பரின் தாமரை போன்ற திருமலர் அடிகளில் நாமும் பிரார்த்திப்போம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா.